நமது நித்தியை சுற்றி சக்தி ஒளி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவரை சுற்றி எப்பொழுதும் சர்ச்சைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். பல மாநில காவல்துறையால் தேடப்பட்ட போதும் நம் இந்தியாவிற்கு பை சொல்லிவிட்டு வெளிநாட்டு குடிபெயர்ந்தார் நித்தி. முடிந்தால் என்னை பிடித்து விடுங்கள் என சவால் விடும் விதமாக அவ்வப்போது யூடியூபில் தோன்றி வந்தார். இடையில் உடல்நிலை சரியில்லாமல் இலங்கையில் மருத்துவ உதவி கோரியதும் அம்பலமானது. இனி அவர் அவ்வளவுதான், எங்கேயாவது தலைமறைவாக இருந்து தான் தன் காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்கும் என எகத்தாளம் செய்தவர்களுக்கு மாஸ்க் காட்ட என் அடுத்த ஏம் கைலாசா என இருகரம் நீட்டி அழைப்பு விடுத்தார் நித்தி. கைலாசா என தனி நாடு, சுற்றிலும் சிஷியர்கள், தனி கொடி, தனி பாஸ்போர்ட் என எல்லாம் வெளியிட அங்கு குடிபெயர துடிக்கின்றனர் இளைஞர்கள். அதே சமயம் கைலாசா என்ற ஒரு நாடே இல்லை, அனைத்தும் கட்டுக்கதை என்ற விமர்சனங்களும் தொடர்ந்து வந்தன. இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி கைலாசா இருக்கும் இடத்தை அறிவிப்பதாக நம் நித்தி கூறினார். கோடீஸ்வரராக இருந்தாலும் வீடற்ற ஏழையாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான் கைலாசாவில். மேலும் தவறுகளுக்கு தண்டனை, பூஜைகள், ஹோமங்கள் மற்றும் விரதங்கள் என்றார். தற்போது அவர் தெரிவித்தபடியே கைலாசா எங்குள்ளது என அறிவித்தார். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, கரிபியன் தீவு மற்றும் பசிபிக், தென் ஆப்பிரிக்கா உட்பட 7 இடங்களுக்கு கைலாசாவிற்கு சொந்தமான இறையாண்மை பிரசாதங்கள் உண்டு என்று தெரிவித்த நித்தி, இனிவரும் காலங்களில் வேறு இடங்களிலும் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்தார். இதற்கு செல்ல ஆன்லைனில் நேர்முக தேர்வு மூலம் ஆள் சேர்த்து கைலாசா கேம்பஸ்களுக்கு அனுப்பப்படுவீர்கள் என்றார் நித்தி. எங்காவது ஒரு இடத்தை கூறினால் தானே போலீஸ் தேடி வர முடியும். எனவே எல்லா இடங்களிலும் கைலாசா உள்ளது என்று கூறி சிறகடித்து பறந்துவிட்டார் நம் நித்தி.